ज्ञानाजनाशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वावितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगना ललिता श्रीविशाखान्वितांश ये कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धुभयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घेतये गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं धीरधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा. Pranams to all Vaishnavas and Vaishnavis. ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் இன்னைக்கு நம்ம 17வது மகாத்மியம் பார்க்கணும். 17th சாப்டர். பிரபு அனுப்பிச்சிட்டார் கரெக்டா. மிக்க நன்றி பிரபுஜி. விப்ரநாராயண் பிரபுஜி கி ஜெய். ஸ்கைப் மூலியமா இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்க போறோம். யார் படிக்கிறேன் முடியுமா? நானே படிக்கிறதா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா நான் பேசுறது? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எனக்குலாம் அது தெரியல மாதாஜி. தெரியலையா? நீங்க யாரு என்ன இது எடுத்து வச்சுக்கலையாமா காப்பி? அது காப்பி எடுத்த மாதாஜி, சரியா கிளியரா இல்ல. கிளியரா இல்லையா? இப்ப வந்துருச்சு. வந்துச்சா? படிக்க முடியுமா எழுத்து? முடியலையா மாதாஜி? சின்னதா இருக்கு. ஓடுது. விப்ரநாராயண் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. இது கம்ப்யூட்டர்ல போட்டுக்க முடியுமா? நீங்க ஷேர் பண்றது நானு லேப்டாப்ல ஷேர் பண்ணட்டா? பண்ணா எழுத்து போயிடும் மொபைல். ஓரளவுக்கு படிக்க முடியுதா பாருங்க அப்புறம் மாதாஜி. சிவபெருமான் கூறினார், என் பிரியமான பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17ஆம் அத்தியாயத்தின் எல்லையற்ற பெருமைகளை கேட்பாய். இப்பொழுது 17ஆம் அத்தியாயத்தின் அமிர்தம் போன்ற பெருமைகளை கேட்பாயாக. 17ஆம் அத்தியாயத்தின் நிகழ்வில் கூறப்பட்ட அரசன் கட்கபாகுவின் மகனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பெயர் துச்சாதனன் என்பதாகும். அவன் மிகவும் தந்திரமுள்ளவன், அதே சமயம் முட்டாளும் ஆவான். அவன் இளவரசிகளிடம் தான் மத யானையை அடக்குவதாக பந்தம் கட்டினான். மக்கள் அவனிடம் எவ்வளவோ கூறி தடுத்தும் அவன் கேட்கவில்லை. யானையின் மீதேறி அமர்ந்து அதை கடும் வார்த்தைகள் கூறி விரைவுபடுத்தினான். திடீரென்று அந்த யானை மிக கோபமாகி மிக மிக வேகமாக அங்கும் இங்கும் ஓடியது. பிடித்து கொள்ள முடியாத துச்சாதனன் கீழே விழுந்தான். யானை அவனை மிதித்து கொன்றது. அதன் பின் சிம்மாசனத்தில் ஒரு யானையை பிரித்து அரசன் அரண்மனையில் வாழ்ந்தான்.
சிம்மதீபத்தின் அரசன் கட்டுபாகுவின் நெருங்கிய நண்பன். எனவே அந்த யானை கட்டுபாகுவுக்கு பரிசாக அனுப்பப்பட்டான். அரசன் கட்டுபாகுவோ தன்னை அழகிய கவிதை பாடி மகிழ்வித்த ஒரு கவிஞனுக்கு அந்த யானையை பரிசளித்தான். அதன் பின் அக்கவிஞன் மலாவா தேச மன்னரிடம் யானைக்கு 100 பொற்காசுகள் விற்று விட்டான். ஒரு நாள் அந்த யானைக்கு கடும் வியாதி வந்தது. உண்பதையும் நீர் பருகுவதையும் விட்டு விடுவதை கண்ட பாகவதர்கள் அரசனிடம் தெரிவித்தனர். அரசன் நல்ல மருத்துவர்களிடம் வந்து பார்த்தார்கள். அப்போது அரசன் வியர்ப்புபடி யானை பேச துவங்கியது. அரசே, நீர் மிக நல்லவர், வேதங்கள் கண்டிப்புடன் பின்பற்றுவர், பகவான் விஷ்ணு தாமரை பாதங்கள் எப்பொழுதும் வழிபடுபவர். என்னை இந்த சமயத்தில் எனக்கு இந்த மருந்துகளால் எந்த உதவியும் செய்ய இயலாது என்பது உங்களுக்கு தெரியும். மரண நேரத்தில் தானமோ தியாகமோ கூட உதவாது. நீர் எனக்கு உண்மையில் உதவி செய்ய நினைக்கிறீர்கள். ஏனெனில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 17ஆம் அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்வார். யாரையனும் அழைத்து வர செய்யுங்கள். இவ்வாறு யானை கேட்டுக்கொண்டதை கேட்ட அரசன் ஒரு பெரும் பக்தரை வரவழைத்தார். அவர் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17ஆம் அத்தியாயத்தில் பாராயணம் செய்வார். அந்த பக்தரும் ஸ்ரீமத் பகவத்கீதை 17ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தபோது சிறிது நீல யானைக்கு மீது தெளித்தார். உடனே யானை உயிர் விட்டது. பகவான் விஷ்ணுவின் உருவத்தை போன்றே 4 கரங்கள் கொண்ட திவ்ய உடலை பெற்றது. வைகுண்டத்திலிருந்து வந்த புஷ்ப விமானத்தில் ஏறி அமர்ந்து அவனிடம் அரசன் பணிவுடன் அவனுடைய முந்தைய பிறவியை பற்றி கேட்டான். துச்சாதனன் அனைத்தையும் அரசனிடம் கூறிவிட்டு வைகுண்டம் சென்றான். மிக சிறந்தவனாக மாவாய் தேசத்து மன்னரும் ஸ்ரீமத் பகவத்கீதை 17ஆம் அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்ய துவங்கினார். வெகு விரைவிலேயே அவனும் பகவான் கிருஷ்ணரின் பாதாரவிந்தங்களை சென்றடைந்தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த 17ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமைகள் இப்படி பிரபு படிச்சா ரொம்ப அழகா. நன்றி பிரபுஜி, தெளிவா நிதானமா அழகா படிச்சேன். மிக்க நன்றி. இதுல என்னன்னா, அதாவது நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு வரும். 17ஆவது அத்தியாயம் ஸ்ரீமத் பகவத்கீதை நம்பிக்கையின் பிரிவுகள். இதுல அப்படியே அர்ஜுன் கேட்டுட்டே வரப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, இந்த இதுல அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. அதாவது சாஸ்திர விதிகளை பின்பற்றாம அவங்க கற்பனைக்கு ஏற்ப வழிபடுறாங்க இல்லையா. இயேசுவை கும்பிடுறாங்க, அவங்க அந்த மதத்தினர். இஸ்லாமியர் இப்படி கும்பிடுறாங்க, இந்துக்களே பல தெய்வங்கள்லாம் கும்பிடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்கவுங்களுடைய கற்பனைக்கு சூரியன் தான் அப்படிங்கிறாங்க, சந்திரன் கும்பிடுறாங்க, இப்படி கும்பிடுறாங்க. அவர்கள் இருப்பது அவங்களுடைய அப்படி வழிபடுறவர்கள் நிலை என்ன ஆகும்? என்ன, இப்ப கிருஷ்ணரை வழிபட்டா கிருஷ்ணர்கிட்ட அடைவோம் அப்படிங்கிற மாதிரி மற்ற டெமி காட்ஸ், அதாவது 30 முக்கோடி தேவர்கள் வழிபட என்ன நிலை, அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? அவங்க இருக்கிறது சத்துவகுணமா, ரஜோகுணத்திலா, தமோ குணத்திலான்னு இந்த 17ஆம் அத்தியாயத்துல அவர் ரைஸ் பண்றாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த 4ஆம் அத்தியாயத்துல ஒரு குறிப்பிட்ட முறையில நம்பிக்கையுடையவனை பத்தி படிப்படியாக ஞானத்தின் தளத்திற்கு உயர்வு பெற்று அமைதி அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த பக்குவ நிலையை அடைய முடியறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதாவது 4ஆம் அத்தியாயத்துல 39வது ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா 16ஆம் அத்தியாயத்துல சாஸ்திரங்களை விதிக்கப்பட்டுள்ள கொள்கைகளை பின்பற்றாதவன் அசுரன் அப்படிங்கிறாரு. அசுரன் அப்படின்னு பகவான் சொல்றாரு அர்ஜுனன் கேட்கறதுக்கு. அப்படி அந்த மாதிரி அசுரன் அப்படின்னு சாஸ்திர விதங்களை நம்பிக்கையுடன் பின்பற்றுவன் பேர் தான் தேவன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது. இதே 16ஆவது அத்தியாயத்துல. இப்ப இந்த கேள்வி, சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படாத சில விதிகளை யாரேனும் நம்பிக்கையோட பின்பற்றினாங்கன்னா, அதாவது மூட நம்பிக்கை அப்படிம்போம் நம்ம தமிழ்ல வார்த்தைகள்ல, பேச்சுவார்த்தைகளை சொல்றப்ப மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிலை என்னன்னு அர்ஜுனன்
இந்த இந்த சந்தேகத்தை வந்து கிருஷ்ணர் தான் தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி கேட்கிற ஒரு சாதாரண மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை வந்து கடவுளாக தங்களை நம்பிக்கை கொள்ள வழிபடுவர்கள் எந்த குணத்துல இருக்காங்க, சத்துவ குணத்திலா, ரஜோ குணத்திலா, தமோ குணத்திலா அப்படிங்கிற மாதிரி எந்த குணத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க மனுஷங்க வந்து பக்குவ நிலையை அடைவாங்களா, அதாவது ஆத்ம ஞானத்தை அறிய முடியுமா, அஜ்ஞானத்திலேருந்து வெளியில வர முடியுமான்னு இப்படி இவ்வளவு கேள்விகளை வைக்கிறாரு இந்த எடுத்த உடனே இந்த அத்தியாயத்தில். நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு வர 17ஆம் அத்தியாயத்தினுடைய இந்த விஷயத்துல அப்படி வந்து அந்த பக்குவ நிலைக்கு ஞானத்தின் உயர்ந்த நிலைக்கு அந்த பக்குவ நிலையை உயர்த்தி கொள்ள அவங்களால முடியுமா? சாஸ்திரங்களுங்க வந்து சட்டத்திட்டங்களை வந்து பின்பற்றாம ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு பண்றாங்க. யாராவது அரச மரத்தை வேப்ப மரத்தை சுத்தினா எல்லாரும் உடனே சுத்துறது, அது யாராவது வந்து அதுக்கு பாலை ஊத்தினா உடனே போய் சுத்தி வர்றது, இந்த மாதிரிலாம் தேவர்களையும் மனிதர்களையும் வழிபடுபவர்கள் தங்களது முயற்சியில் வெற்றி அடைவாங்களா அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகளை கிருஷ்ணனிடம் முன்வைக்கிறாரு. யாரு? அர்ஜுனன். அதே மாதிரி அதுக்கு பகவான் சொல்றாரு, உடல் பெற்ற ஆத்மா சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நம்ம என்ன ஆசைகளோட இந்த உடலை விடுறோமோ அந்த ஆசைகளை ஆத்மா எடுத்துட்டு போறது, மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு 3 வகையை எடுத்துட்டு போகுது. அந்த 3 வகையில வந்து இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் நம்ம எந்த குணத்துல நம்ம இறக்குறோமோ, எந்த இறக்கும் தருவாயில் வந்து எந்த மாதிரி குணத்துல யாரை நினைச்சுட்டு இறக்குறோமோ அதுக்கு தகுந்த உடல் கிடைக்குது அப்படிங்கிறாரு. இந்த உடல் பெற்ற ஆத்மாவிற்கு ஏற்கனவே என்ன செயல் செஞ்சுட்டு இருந்தது, போன ஜென்மத்துல என்ன செயல் செஞ்சுன்னு தெரியாது யாருக்கும், ஆனா பகவானுக்கு தெரியும். அதற்கேற்ப இந்த உடலை கொடுத்து அந்த சுபாவத்திற்கு ஏற்ப ஒருத்தன் வந்து நல்லா இப்ப வந்து இது கஜேந்திரன் எடுத்துக்கங்களேன். அவர் வந்து கஜேந்திரன் இப்ப வந்து யானையா இருந்தாலும் அவர் வந்து ராஜாவா இருக்கிறப்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு யானையா இருந்தாலும் ஆதி மூலமே பகவானுடைய ஞாபகம் வருது ஆபத்துன்னு வர்றப்ப. அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பகவான் வந்து அதற்கேற்ப குணத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரே வீட்டுல இருப்போம், அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ, ஒருத்தவங்க வந்து எப்போதுமே தமோ குணம் ரஜோ குணத்திலே இருப்பாங்க, எப்ப பாரு கோபம், எப்ப பாரு இதே சண்டை போடுறது, இது மாதிரி. அதே வீட்டுல தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு நேரம் ஆப்போசிட்டா இருப்பாங்க. உடனே சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், அம்மா சொல்லுவாங்க, இவனையும் நான் தான் பெற்றேன், இவனையும் நான் தான் பெற்றேன், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா இதுதான் காரணம். அவங்க எந்த நிலையில ரஜோ குணத்திலா, தமோ குணத்திலா, சாத்விக குணத்தில் பகவானை நினைச்சுட்டு சுத்த சாத்விக்ல பகவானை நினைச்சுட்டு உயிரை விடுறாங்களா, அதற்கான ஆசைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய குணங்கள் உடல் கிடைக்கிறது. அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி இந்த குணங்கள் அமையிறது. சாஸ்திரங்களை சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சிருந்தோம் சோம்பேறித்தனத்தினால அந்த சட்டத்திட்டங்கள்லாம் பின்பற்றாம ஜட இயற்கையின் இந்த பௌதிக ஆசைகள்னால ஒரு சிலர் ஆளப்படுவாங்க. அவங்க வந்து சத்வ ரஜோ தமோ குணத்தின் அடிப்படையில் முன்ன என்ன செயல் செஞ்சிட்டு இருந்தாருங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுபாவத்தை, ஒருத்த வந்து ஆடு வெட்டிட்டே இருந்திருப்பான், அவனுக்கு அந்த ஆடு வெட்டுற இந்த ஜென்மம் எடுத்தா கூட அந்த வாசனை போகாது, சொல்லுவாங்க இல்லையா, பூர்வ ஜென்ம வாசனை அதான் இன்னும் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு பேர் இதுதான். பூர்வ ஜென்மத்துல என்ன செயல் செஞ்சிட்டு இருக்குமோ அதுக்கு தகுந்த குணம். ஆடு வெட்டிட்டே இருக்கானா அவன் ரஜோ தமோ குணம் தான் இருந்திருப்பான். இப்பயும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் வரும். அதுதான் இந்த ஆத்மாவின் உறவு பன்னெடுங்காலம் இருந்து வருகிறது. ஏன்னா எத்தனையோ ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம். இந்த உடல் தான் மாறுதே ஒழிய ஆத்மா வந்து எந்த மாற்றம் கிடையாது. அதுக்கு வேறு வேறு உடல், அந்த ஆத்மா அந்த ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு உடல் கிடைக்கிறது. இதை தான் இந்த அத்தியாயத்தின் மகிமையை வந்து கொஞ்சம் நமக்கு கதை மூலியமா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குணங்களை உறவுக்கு ஏற்ப பல்வேறு விதமான மனோநிலையை நம்ம அடையிறோம். ஏன் இப்ப நம்மலாம் உட்காந்து 3 மணி ஆனாலும் அவரை விப்ரநாராயண் பிரபு எப்படியாவது ஸ்கைப்ல ஒவ்வொருத்தரையா அழைச்சிட்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு இதெல்லாம் பண்றாரு. அவர் பூர்வ ஜென்மத்துல ஏதோ இது மாதிரி பக்தி பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல அதை விட முடியா இருந்து, இல்லாட்டி அவர் பாட்டுக்க வேற எங்கேயாவது, சின்ன பையன் தானே, அவர் வேற எங்கேயாவது கிளப்புக்கு போகலாம், சீட் ஆட போகலாம், என்ன வேற எத்தனையோ விஷயத்துக்கு அவர் ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவர்.
அவருக்கு தெரியறது இல்ல, இந்த நேரத்தை மனுஷ ஜென்மத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு உணர்றதுனாலதான் சாத்விக் குணத்துல இருக்கிறப்ப என்ன ஆகுறது, அந்த குணங்களினால தனது உறவிற்கு ஏற்ப பல்வேறு மனோநிலைகளை அவனுக்கு மனசு வந்து சொல்லுது. அது தகுந்த மாதிரி புத்தி வந்து செயல்படுறது. உடல்லேருந்து ஆசையிலேருந்து உடல் பெற்று, உடல்லேருந்து நமக்கு வந்து அதற்கான குணங்கள் அமைஞ்சு நம்ம செய்யற செயல்களுக்கு ஏற்ப, அதுக்குதான் பகவான் வந்து உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை, உன்னுடைய ஆசைகளையும் நம்ம அந்த ஆசைக்காக தான் நமக்கு இந்த உடல் கொடுத்திருக்காரு. நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம செஞ்சுட்டு பகவானை வந்து வழிபடணும், அப்பதான் நான் ஏத்துப்பேன் அப்படிங்கிறாரு. அததான் இங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ற. இந்த குணங்களுக்கு உறவிற்கேற்ப அவன் பல்வேறு விதமான மனோநிலையை அடையிறான். 3 to 4 கிளாஸ்ன்னு வரப்ப ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து பகவத்கீதையை படிக்கணும், கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எப்படியாவது உள்ள போயிடணும். நம்ம இன்னைக்கு போய் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வர முடியாதவங்க எப்படியாவது ரெக்கார்டிங் ஆகணும், இந்த ரெக்கார்டை கேட்கணும், கேட்டுட்டு நம்ம நாளைக்கு கிளாஸ்க்கு தயாராகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. அதே மாதிரி இதுல இன்னும் சொல்ல வராங்கன்னா, அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவன் தொடர்பு கொண்டு அந்த விதிகளுக்கு ஏற்ப நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த நிலையை நம்மளால மாற்ற முடியும். எந்த நிலைய? நம்ம வந்து அசுரத்தனமான ரஜோகுணம் தமோகுணத்துல இருந்தா கூட நம்மளால மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? வைஷ்ணவர்களுடைய சங்கத்தினால மாற்ற முடியும். ஆன்மீக குருவே, இந்த சீட பரம்பரையில வந்த ஆன்மீக குருவே நம்ம ஏத்துண்டோம் அப்படின்னா, குரு தீட்சை பெற்றோம் அப்படின்னா, இப்ப விப்ரநாராயணிக் பிரபு அன்னைக்கு சொன்னார் இல்லையா, இது மாதிரி இந்த சர்டிபிகேட் இது வாங்கிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும், நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் படிக்கணும்னு, அது மாதிரி படிக்கணுங்கிற அந்த ஆசை வரணும் நமக்கு. நம்ம வந்து இன்னைக்கு பீச்சுக்கு போனோம், நாளைக்கு பார்க்குக்கு போனோம், நாளைக்கு வந்து வேற எங்கேயாவது போனோம், சினிமாவுக்கு போனோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. இந்த மனித ஜென்மம் கிடைச்சிருக்கு, இதுலதான் நம்ம ஆத்ம ஞானத்தை உணர முடியும். ஆத்ம ஞானத்தை உணரணும்னா என்ன பண்ணணும்னா, பக்தர்களுடைய சங்கமத்திலேயே இருக்கணும். இப்ப ரத யாத்திரை நடந்தது, ரத யாத்திரையை பத்தி பேசணும். ரத யாத்திரைனா என்ன, யாரு ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா இப்படிங்கிற மாதிரி அந்த கதைகளை தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஆசைகள் வரணும். இந்த மாதிரி ஆசைகள் நமக்கு மேல மேல வர வர என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து உள்ளே இருக்கிற அனர்த்தங்கள் கிளேசங்கள் எல்லாமே சுத்தமாயிடும். அப்ப பகவானே நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஆகா, இந்த ஆத்மா வந்து நம்ம கிட்ட வரணும்னு திருப்பி ஆசைப்படுறது, அதனால ஒரு சான்ஸ் நமக்கு நிறையவே கொடுக்கணும். இதுல வேலை செய்ய ஜூம்ல பைசா கட்ட முடியலையா, அடுத்தது வேற என்ன ஆப்ஷன் இருக்கு பார்க்கலாம், ஸ்கைப்ல படிக்க வைப்போம் அப்படின்னு பகவானே நமக்கு ஐடியா கொடுப்பார். நம்மது சொந்தமா எதுவுமே கிடையாது, எல்லாமே பகவானுடையதான். புத்தியிலேருந்து நமக்கு உடல் கிடைச்ச ஆத்மாலேருந்து பார்ட் அண்ட் பார்சல் படிச்சோம் இல்லையா ஏற்கனவே 2வது அத்தியாயம் மகிமை படிக்கிறப்ப, நம்மளுடைய ஆத்மாங்கிறது பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல், ஒரு அங்கம், ஒரு பிரிவு, அப்படிதான் சொல்லணும் ஆத்மா. சரியா? அந்த ஆத்மாவை தான் நம்ம வந்து நல்ல நிலைக்கு நான் எடுத்துன்னு வந்துட்டு சுத்த சத்வ நிலைக்கு எடுத்துன்னு வரணும். அதுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. ஆசைப்படணும். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்ய கிருஷ்ணானுசீலனம். கிருஷ்ணர் சம்பந்தம் உள்ளதா நம்ம எடுத்துக்கணும். கிருஷ்ணர் சம்பந்தம் உள்ள வைஷ்ணவர்களை நம்ம சங்கமம் வச்சுக்கணும். இப்படி எல்லாமே கிருஷ்ணர் சம்பந்தமாவே இருக்கணும். எது ஒண்ணு செஞ்சாலும் கிருஷ்ணரை நம்ம நடுவில் வச்சுட்டு செய்யணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்னதான் அசுரத்தனமான இந்த ரஜோ தமோ குணத்துல இருந்தா கூட, சோம்பேறித்தனம் இதுல தான் இருந்தா கூட பகவானே நம்மளை மெதுவா சுத்த சத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அதே மாதிரி பக்தர்களால எடுத்துட்டு வர முடியும். ஏன்னா அவங்க எப்போதுமே மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம்னு பகவானை பத்தி பேசுவாங்க. பக்தர்கள் பகவானை பத்தி விஷயங்கள் செய்வாங்க, ஆக்டிவிட்டிஸு. ரத யாத்திரானா சாமானியம் இல்லை. எத்தனை பேர் எவ்வளவு சர்வீஸ் பண்ணணும். ரத யாத்திராங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதுவும் பகவான் தான் அனுகிரகம் பண்ணாரு. உனக்கு இந்த சேவை கிடைக்கட்டும், நமக்கு ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை செயல்பட வைக்கிறார். இதுதான் நம்ம வந்து இந்த குணங்கள்லேருந்து மாற முடியும். அதே மாதிரி குரு என்ன சொல்றாரோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து நம்ம நிலைமையை மாற்ற முடியும். படிப்படியா தமோ குணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு அல்லது ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ள கண்டிப்பா முடியும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது இதுதான். இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே ஒழிய நமக்கு என்ன ஏது விவரமா தெரியாதனால நம்ம அதுக்கு முயற்சியே எடுக்காம இருக்கோம். இப்ப அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் மூலியமா இது மாதிரி சின்ன சின்ன வந்து 5லேருந்து
எப்படி பிரகலாதன் 5 வயசு, துருவன் இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து இது பண்ணாங்களோ, அது மாதிரி இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் வந்து பிரபுபாத்தர் வந்து நமக்கு எல்லாருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க தான் அந்த மதம் தான், இந்த மதம் தான், அப்படிலாம் எந்த இதுவுமே இல்லை. சனாதன தர்மம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நமக்கு வந்து பிளைண்டா இருக்கிற நம்மளெல்லாம் வந்து கண்ணை திறந்துக்க வச்சு அக்ஞான திமிராந்தஸ்தன்னு ஒரு குரு மூலியம் நம்மளால எதையுமே மாற்ற முடியும், பக்தர்களால மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இந்த அத்தியாயத்துல. நம்பிக்கையின் பிரிவுகள். நமக்கு ஒரு நம்பிக்கை, ஃபெய்த் இருந்தாதான் நம்மளால எதையுமே செய்ய முடியும். இப்ப டாக்டர்கிட்ட போறோம், இந்த டாக்டர்கிட்ட போனா இந்த மருந்து சாப்பிட்டா நமக்கு சரியாகும். ஏன் எத்தனையோ டாக்டர் இருக்காங்க, யார்கிட்ட வேணா போலாமே. நீங்க ஏன் இந்த டாக்டர் வந்து படிச்சவரா, இது ரெகனைஸ்ட் டாக்டரா இவரு, என்ன எல்லாம் இவ்வளோலாம் விவரம் கேட்டுக்கிட்டு தானே போறோம். அப்படியே அசால்ட்டா போயிடுறோமா என்ன? நம்ம போயிட்டு பரவாயில்ல எப்படியோ என்னவோ ஆயிட்டு போகுது, நம்ம ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட காமிப்போம், ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிடுவோம், அப்படியே சாப்பிட்றோம்? இல்லை. இந்த வந்து தற்காலிகமா இருக்கிற வாழ்க்கைக்கே நம்ம இவ்வளோ பார்க்குறப்ப நிரந்தரமா நம்ம பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா போலிசாமியார்கிட்ட போகாம இந்த சீட பரம்பரையில வரவங்கள்ட்ட தான் நம்ம வந்து போகணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம கத்துக்கணும் பகவானை பத்தி. அவங்க தான் நேர்மையான வழியில அழைச்சிட்டு போவாங்க. இல்ல மாதாஜி அங்கேயும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் சொன்னாங்க, நான் அதனால போனேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு புத்தி கொடுத்துருக்காரு பகவான், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எப்படி ஒரு நல்ல டாக்டர் சாதாரண தற்காலிக வாழ்க்கை இந்த உடம்ப போயிட போறது மண்ணுல, அதுக்கே நம்ம இவ்வளவு கொடுக்குறப்ப நமக்கு வந்து பர்மனண்டா பகவான் கிருஷ்ணர் கிட்ட போகணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் குருவை தேர்ந்தெடுக்கிறதுலையும் எப்பேற்பட்டவரா இருக்கணும் அப்படிலாம் நம்ம இதுல பாத்துறோம் உபதேசாமிர்தத்துல. அதையும் படிக்கலாம் நம்ம. அப்புறமா ஒண்ணா படிப்போம், பிரபு அனுப்புவாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட குணத்தின் மீதான ஒரு குருட்டு நம்பிக்கை பக்குவமானக்கு முயற்சி பெற ஒருவனுக்கு உதவாது. குருட்டுத்தனமா நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா முடியாது. நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துல வந்து நமக்கு ஒரு திடமான உறுதியான இதுதான் அப்படிங்கிற மாதிரியான வரணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக குருவின் விஷயங்கள்